ஹாய் ப்ரோ, இப்போ நம்ம வேளச்சேரி கார்சன்ஸ்ல இருந்து பேசுறோம். ஒரு ஐ கிராஸ் வந்து பேசிக் மாடல் வந்திருக்கு. இன்டீரியர் ஒர்க்கும் எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் பிளஸ் வந்து ஆடியோ வந்து ஒரு அப்டேட் பண்ணிருக்கோம். இதை வந்து டீடைலா வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், என்னென்ன இது பண்ணிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு. இந்த வண்டியில இன்டீரியர் ஒர்க்லாம் ஒரு சில விஷயம் சேஞ்ச் பண்ணிருக்கோம். இந்த வண்டியை பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்றது வந்து டீடைலா உங்களுக்கு இன்னொரு வண்டியில கம்பேர் பண்ணி காமிச்சு இந்த வண்டியில எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஐ கிராஸ் பாத்தீங்கன்னா இதே சேம் பேட்டர்ன்ல தான் வந்தது. கிரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா மேட் பினிஷ்ல வரும். கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எல் டம்மியா வரும். இந்த டிஆர்எல் நம்ம அப்டேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபாக் ப்ரொஜெக்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பட் போட்டிருக்காது. இதுமே நம்ம அந்த வண்டியில போட்டிருக்கோம். வீடியோல தெளிவா உங்களுக்கு நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் ஒர்க்குமே வந்து அந்த வண்டியில ஆட் பண்ணிருக்கோம். இதுல பண்ணிருக்காது, பேசிக்கா இருக்க வண்டி. பட் இதுல வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி எல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. டோர் பேட்ல பாத்தீங்கன்னா மெட்டீரியல் பண்ணிருக்கோம், டேஷ்போர்ட் மெட்டீரியல் பண்ணிருப்போம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கியர் போடுற இடத்துல வந்து இது மேட் பினிஷ்ல தான் இருக்கும். இதை வந்து நம்ம பியானோ பினிஷ்ல அப்டேட் பண்ணிருப்போம். ஹேண்ட் ரெஸ்ட், ஆர்ம் ரெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து இதுல அப்டேட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆடியோ சிஸ்டமும் அந்த வண்டியில சின்ன அப்டேட் பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஸ்டாக் சிஸ்டம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 360 வியூ போட்டிருக்கோம். ஸ்டேரிங் கவரும் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். பேசிக்கா இந்த மாதிரி தான் வரும், சீட் கவரும் ஸ்டேரிங் கவருமே அதுமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். அதுமே நம்ம வீடியோல வந்து தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், அது நீங்க பார்க்கலாம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆம்பியன் லைட்ஸ் இருக்காது, இந்த மாதிரி ஸ்விட்சஸோட தான் இருக்கும். அதுமே வந்து ஆம்பியன் லைட் போட்டு நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். அதுமே நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ரியர்ல வந்து ரெஃப்ளெக்டர் லைட் டம்மியா தான் இருக்கும். நம்ம அந்த வண்டியில பாத்தீங்கன்னா வித் இண்டிகேட்டரோட டிஆர்எல் டம்மி வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். அதுமே நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன். கம்பெனில வந்து காம்ப்ளிமெண்டாவே இந்த ரூஃப் ரைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த வண்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிபிக்கா போட்டிருக்கோம். அதுவுமே சேம் பேட்டர்ன்லயே உங்களுக்கும் கிடைக்கும் இனோவா கம்பெனிலேயே. இப்ப பார்த்தோம்னா நம்ம அந்த வண்டி பேசிக் மாடல் வண்டி காமிச்சேன். முன்னாடி இருக்கிற பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மேட் பினிஷ்ல இருந்தது. இதை வந்து கிளாசி பினிஷ்ல பண்ணிருக்கேன், டிப்பிங் பண்ணிருக்கேன். இதை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா டிஆர்எல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டம்மி தான், பிளாஸ்டிக்கா வரும். இதையே நம்ம பாத்தீங்கன்னா பியானோ பினிஷ்ல பண்ணிருக்கோம். ஆக்சுவலா இதுல வந்து டிஆர்எல் வராது. இதுல பாத்தீங்கன்னா வித் இண்டிகேட்டரோட டிஆர்எல் பண்ணிருக்கேன், உங்களுக்கு கிளாசி பினிஷ்ல இதுல பண்ணிருக்கேன். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுல ஃபாக் ப்ரொஜெக்டர் வந்து இதுல வராது. இதை வந்து டம்மி போட்டு நம்ம ப்ரொஜெக்டர் 2 இன்ச்சஸ்ல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம். என்னன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹெட்லைட், முக்கியமா பாத்தீங்கன்னா ஹெட்லைட் இதுல டிஃபால்ட்டாவே எல்இடி வரும். எக்காரணத்தை கொண்டு இதை நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அந்த விஷயத்துக்கு தான் நம்ம இந்த ஃபாக் ப்ரொஜெக்டரை வந்து ஹை பீம் லோ பீம் வந்துட்டு ஹைவேஸ்ல போறப்ப துல்லியமா உங்களுக்கு த்ரோ இருக்கணும்ன்றதுனால இதை நம்ம வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதை நைட்ல விஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னா ஹை பீம் லோ பீம் போடுறப்ப வார்ம் ஒயிட்ல தான் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அது வந்து மழை டைம் மிஸ்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே த்ரோ கிடைக்கும். நீங்க கான்பிடென்ட்டா வண்டி ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு த்ரோ பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஆடியோ அப்டேட் பண்ணிருக்கோம். 2 ஹோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 காம்பனன்ட் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட் ரியர் 2 போட்டிருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மோகோல 4+32 வந்து 360 போர்ட் வியூவோட வந்து ஒரு சிஸ்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். 10.3 இன்ச்சஸ்ல சேம் மோகோ பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 360 போர்ட் வியூ கேமரா வந்து 4 கேமராஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருப்போம். அந்த கேமரா எங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இங்க ஃப்ரண்ட்ல பம்பர்ல பண்ணிருப்போம். அதே மாதிரி இந்த டொயோட்டா லோகோக்கு கீழே பண்ணிருப்போம். ஒரு சிலவங்க மேல ஹோல்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி இல்லாம எதுவும் எஃபெக்ட் இல்லாம இதை கீழே நம்ம ஹோல்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைட் மிரர்ல வந்து பாத்தீங்கன்னா 360 வியூ கேமரா வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இது வெளியில வரா மாதிரி அசிங்கமெல்லாம் இருக்க, ரொம்ப எக்ஸாக்டா ஃபிட்டிங் இருக்கும் அதுல. அடுத்தது பாத்தீங்கன்னா ரியர்ல இதே கேமரா வந்து ரியர் வியூல வந்துட்டு நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ரியர் வியூல கொடுத்துருப்போம் இந்த ரியர் கேமரா. ஃப்ரண்ட்ல பண்ணிருக்க மாதிரி ATS லோகோ கீழேயே இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வந்து இந்த பம்பர் போட்டிருப்போம் மேட் பினிஷ்ல. இது பேக்ல வியூ வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டி கார்டா நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். மேட் பினிஷ்லயே பண்ணிருப்போம். கஸ்டமர் கேக்குறாங்க அந்த மாதிரி மேட் பினிஷ்ல வேணும்னு சொல்லிட்டு மேட் பினிஷ்ல கொடுத்துருப்போம். அடுத்து அந்த வண்டியில பாத்தீங்கன்னா இங்க பேக்ல ரெஃப்ளெக்டர் லைட் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருப்போம். இதுல அதுல டம்மியா இருக்கும். இதுல வித் இண்டிகேட்டரோடய நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பிரேக் அடிக்கிறப்போ பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், பிரேக்ல கால் எடுத்தீங்கன்னா பிரைட்னஸ் கம்மி ஆகும். அந்த மாதிரி ஆப்ஷனும் இதுல நம்ம பண்ணி கொடுத்துருப்போம். மோரல்ன்ற பிராண்ட்ல வந்துட்டு இதுக்கு டேம்பிங் வந்து பாத்தீங்கன்னா 4 டோருக்கும் வந்து 2 லேயர்ஸ் வந்து நாங்க பண்ணிருக்கோம். பிளஸ் வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் மாட்டுறதுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப்ல வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேசர் போட்டிருப்போம். இதுல இது என்னன்னா ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் போடுறப்ப ஆப்போசிட்ல மழை பெய்யறப்ப இந்த வழியா தண்ணி இறங்கி ஸ்பீக்கர் ஸ்பாயில் ஆயிடும். அதனால வந்து இந்த ஸ்பேசரை நாங்க கம்பல்சரி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே வேணாம், இந்த பேசிக் மாடல் வண்டியை எப்படிலாம் இருக்கும்ன்றத வந்து இந்த ஹை அண்ட் மாடலா மாத்திருக்க வண்டியில டிஃபரெண்ட் காட்டுறேன். பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மேட் பினிஷ்ல வந்ததுங்களா அந்த வண்டியில, இதை வந்து கிளாசி பினிஷ்ல பண்ணிருக்கோம். எண்ட் டு எண்ட் சிஸ்டம் நீங்க அதுல பாத்திருப்பீங்க. இதுல வந்து ஸ்கிரீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு, அதையும் வந்து நம்ம ஒரிஜினலாவே மாட்டி கொடுத்துருக்கோம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாசி பினிஷ் பாத்தீங்கன்னா இந்த பேக் சைடு அவுட்டர் எல்லாமே வந்து கிளாசி பினிஷ்ல பண்ணிருப்போம். அதே மாதிரி ஏசி கீழே வர இந்த பிளாஸ்டிக் பீஸ் இதெல்லாமே அந்த வண்டியில மேட் பினிஷ்ல இருக்கும், நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம கிளாசி பினிஷ்ல உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. இது பாக்கிறதுக்கு ரொம்ப ஃபிட் அண்ட் பினிஷ் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர்ல எல்லாமே மேட் பினிஷ்ல தான் வரும். இதையும் பாத்தீங்கன்னா நம்ம கிளாசி பினிஷ்ல வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளஸ் ஏசி வென்ட்டும் பாத்தீங்கன்னா இதை பண்ணிருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுல சீட் கவர் போட்ட மாதிரி இந்த மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா இதுல சாஃப்ட் டச்ல வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். வித் டோர் பேடும் சேர்த்து பண்ணிருக்கு. டோர் பேட்ல பாத்தீங்கன்னா இந்த இடமும் கிளாசி பினிஷ் பண்ணிருப்பாங்க. டோர் ஹேண்டில் ஓபன் பண்ற
பண்ற இடம் இது எல்லாமே பண்ணிருப்பாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுல டோர் பேட் மெட்டீரியல் வந்து அந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம சீட் கவர் மெட்டீரியல்ல நம்ம பண்ணி கொடுத்துருக்கு. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இதுல அந்த ஆம்பியன் லைட் வராது, இதுவுமே நம்ம ஆம்பியன் லைட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இதுமே உங்களுக்கு மல்டி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போன் ஆப் மூலியமா இருந்துட்டு. ஸ்டீரிங் கவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ராப் பண்ணிருக்காது அந்த வண்டியில. இதுல வந்து சீட் கவருக்கு மேட்சிங்காவே இதை ராப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல் பிளாக், இதுல ஐ கிரே போட்டுட்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே ஐ கிரேல வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். இதுமே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பாக்குறது. இந்த விஷயம் சீட் கவர் பாத்தீங்கன்னா சீட் கவருமே கார் கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம அப்டேட் கொடுத்துருக்கோம். இதுமே ரெட்ரோ சொல்லி ஒரு நாப்பா மெட்டீரியல்ல வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் ஹேண்ட் ரெஸ்டும் பாத்தீங்கன்னா இதுல பிளாஸ்டிக்கா தான் இருக்கும். இதுவுமே ஹேண்ட் ரெஸ்டும் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கு. வித் ஆர்ம் ரெஸ்ட் எல்லாமே இதுல நம்ம ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல பேக் சைட் சீட்டும் பாத்தீங்கன்னா வித் ஆர்ம் ரெஸ்ட், பேக்ல ஹெட் ரெஸ்ட், இது எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக்கா வந்து பாத்தீங்கன்னா டூல் டோன்ல இதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டோர் பேடுமே வந்து பிளாக் அண்ட் ஐ கிரேல வந்து இது பண்ணி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்டீரியல் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த வண்டி ஐ கிராஸ்ல பாத்தீங்கன்னா பிளாக் அந்த காம்பினேஷன்ல தான் ஐ கிரே அந்த கலர்ல தான் இதுல வரும். அதுமே நம்ம நல்லாவே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல அந்த வண்டியில நான் சொல்லியிருந்தேன்ல கம்பெனில காம்ப்ளிமெண்டா வந்து இந்த ரூஃப் ரைல வந்து கம்பெனில போட்டிருந்தாங்க. கஸ்டமர் என்கிட்ட இந்த மாடலுக்கு இது மாதிரி கிடைக்குமா கேட்டாரு. அதே சேம் மாடல் தான் வந்து நான் உங்களுக்கு இது இந்த வண்டியிலுமே பண்ணி கொடுத்துருக்கேன். எந்த ஒரு வித்தியாசமும் உங்களுக்கு இருக்காது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரைன் வைசரும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நம்ம இனோவா ஐ கிராஸ்னு வர ரைன் வைசர் தான் நம்ம போட்டிருக்கோம். செட் ஆஃப் 4 பீசஸ் போட்டிருக்கோம் நம்ம இதுல. இந்த மாதிரி பேசிக் மாடல் ஐ கிராஸ் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது கார் நீங்க பேசிக் மாடல் எடுக்கிறீங்கன்னா எங்ககிட்ட சஜஷன் கேளுங்க, என்னென்ன அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டு. இந்த மாதிரி கண்டிப்பா அப்டேட் நம்ம எல்லா வண்டிக்குமே நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி உங்க வண்டிக்கும் இந்த மாதிரி அப்டேட் பண்ணணும்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன்.